உங்களோடுதான் நான் பேசுவேன். எனக்கு வந்து என்னோட பிரச்சனை என்னன்னா, ஒரு மாசத்துல 4 வாரம் அப்படின்னா, ஒரு வாரம் தலைவலிக்குது, ஒரு வாரம் வயிறு வலிக்குது, அப்புறம் ஒரு வாரம் ஃப்ரீயா இருக்கும், அப்புறம் அடுத்த வாரம் எப்பயும் போல மந்த்லி சைக்கிள் வந்துருது. யாருக்கு? எனக்கு. அப்புறம் இப்படி இருக்கு. அது சரி, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 32 இயர்ஸ் ஆகுது மேடம். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆச்சுங்க மேடம். என்ன படிச்சிருக்கீங்க? 12ங்க மேடம். ஏன் அவ்வளோ சீக்கிரம் 18 வயசுல கல்யாணம் பண்ணீங்க? எனக்கு அம்மா இல்லைங்க மேடம். உங்க வீட்டுக்காரர் என்ன படிச்சிருக்காரு? அவர் என்ன வேலை செய்யறாரு? அவரு 10th மெக்கானிக்கா இருக்காங்க மேடம். சரி, எத்தனை பசங்க சொன்னீங்க? 2 பிள்ளைங்க மேடம். என்ன பண்றாங்க? பையன் 7th படிக்கிறான், பொண்ணு 3rd படிக்கிறா. சரி, ஓகே. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த நோய்கள் பிரச்சனை. அப்புறம் அது இருக்குங்க மேடம். எனக்கு வந்து மேடம் அந்த அந்த ஒரு வாரம் ஃப்ரீயா இருக்கும், அதுலயுமே ஏதோ ஒண்ணு நோயன்னு ஏதோ ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னைக்கோ ஒரு நாள் நினைப்பேன், ஐயோ இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, இப்பதான் நம்ம இன்னைக்கு வீட்டு வேலையும் சரி, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதும் சரி, எல்லாமே கரெக்டா நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போங்க மேடம். அப்படிதான் நல்லா இருக்குன்னு நினைக்கும் போதே ஏதோ ஒண்ணு வந்துருதுங்க மேடம். அது நான் நினைக்கிறதுனாலதான் வருதுன்னு எனக்கு இப்பதான் என்னைக்கோ ஒரு நாள் தான் அப்பா நிம்மதியா இருக்கும் அப்படின்னு அந்த நிம்மதி சுவாசம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள அதை கெடுக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு திருப்ப வந்துருது. அது என்னோட எண்ணத்தினாலயா இல்ல என்னன்னு தெரியல. அப்புறம் நான் என் பிள்ளைங்க கிட்டயும் ரொம்ப வளவளன்னு பேசுற மாதிரி எனக்கு ஃபீலிங்கா இருக்குங்க மேடம். அதனால பிள்ளைங்களுக்கோட வளர்ச்சி ஒன்னும் கெட்டு போயிடாதா, ஏன்னா அவங்கள யோசிக்க விடாம என்னோட பேச்சு அவங்க யோசிக்கிறத நிறுத்திடுமா அப்படின்னு ஆனா எனக்கு அப்படி பேசாம இருக்கவும் முடியல. ஏன் உங்களுக்கு வேற தோழிகள் எல்லாம் கிடையாதா? என்னங்க மேடம்? உங்களுக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதா? இல்லங்க மேடம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க பக்கத்துல அவங்கவுங்க பாட்டுக்கு இருப்போம். சும்மா நின்னா ஒரு 10 நிமிஷம் ஏதாவது உங்க வீட்டுல என்ன சமையல், எங்க வீட்டுல என்ன சமையல், அவ்வளவுதான். அது பிள்ளைங்களோட படிப்பாங்க. ஏதாவது பிள்ளைங்க அவங்க ஸ்கூல்ல நடந்ததை சொல்லுவாங்க, ஒண்ணு திருப்பவும் நான் எங்க ஸ்கூல்ல நடந்ததை சொல்லிட்டு இப்பெல்லாம் நடக்கும்டா, இதுலன்னா இவ்வளவு ஆபத்து இருக்கு, இவ்வளவு டேஞ்சர் இருக்கு, இப்படி இருன்னு எனக்கு அப்படி பிள்ளைங்களை அவர்னஸ் பண்ற மாதிரி, அவர்னஸோட பிள்ளைங்க வளரணும்ன்ற எண்ணம் எனக்கு நிறைய இருக்கு. அதனால இதெல்லாம் சொல்றேன். அதெல்லாம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் உங்களுக்கே குழப்பமா இருக்கு. அவேர்னஸ் பண்றீங்களா இல்ல பயமுறுத்துறீங்களான்னு? ஆமாங்க மேடம், ஆமா. நான் வந்து அப்படின்னா நீங்க பயமுறுத்துறீங்கன்னு தான் அர்த்தம். எப்போ உங்களுக்கு குழப்பமா இருக்கோ அப்ப நீங்க பயமுறுத்துறீங்கன்னு தான் அர்த்தம். இல்ல பயம் தான். நான் இது எப்படி சொல்லுவேன், இதெல்லாம் இந்த பையன் 7th படிக்கிறான். இப்பவே அவங்க ஸ்கூல் பிள்ளைங்களோட சேர்ந்து நம்ம பையன் எந்த தவறும் பண்றது இல்ல, அவங்க ஸ்கூல் பிள்ளைங்களே சேர்ந்து இந்த பிள்ளைங்களை கிண்டல் பண்றது, கோ எஜுகேஷன்ல படிக்கிறதுனால பிள்ளைங்களை கிண்டல் பண்றது, அப்புறம் அந்த டெஸ்க்ல ஏதாவது பையங்க பேர் எழுதி வைக்கிறது, பொண்ணுங்க பேர் எழுதி வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதெல்லாம் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவான். எதனால நான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து அவன் அப்படியே ஸ்கூல்ல நடக்கிறத மனப்பாடமா வந்து என்கிட்ட சொல்லுவான். அவன் ஸ்கூல்ல நடக்கிறத அப்படியே வந்து என்கிட்ட ஒப்பிக்கிறான். அது வந்து இப்ப 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அது நல்ல பழக்கமா இல்ல நான் அவனை வந்து யோசிக்க விடாம அவனை ஸ்டாப் பண்ணி என்னோட பேச்ச கேளுன்னு நான் அவனை அடிக்ட் பண்ணி வச்சிருக்கேனா என்னன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. அதான் உங்ககிட்ட நான் வளர்த்துட்டு போற மெத்தட் கரெக்டான உங்ககிட்ட கேட்கிறேன். ஏன்னா எனக்கு அம்மா இல்ல பாத்தீங்களா, நான் வளர்க்குற மெத்தட தூரத்துல இருந்து 3வது மனுஷங்க பார்த்து நீ பண்றது தப்பு கரெக்ட்னு சொன்னா. இப்ப நீங்க 3 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒண்ணு நீங்க அதிகமா பேசுறீங்க, அது கரெக்டான்னு கேக்குறீங்க. அப்புறம் உங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்ககிட்ட சொல்றாங்க, அது கரெக்டான்னு கேட்டிருக்கீங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன? நான் ஏதாவது நிம்மதியா சுவாசிக்கிறேன், அது நிம்மதி இல்லாம இருக்கு. சோ நான் அடுத்த செகண்ட் ஏதாவது நடந்துருது. சரி, ஓகே. இப்போ நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். முதல்ல நான் கேட்கறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க, சரியா? சரி. சரிங்க மேடம். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றீங்களா? தனிமையிலே இருக்க மாதிரி? எனக்கு என் பிள்ளைங்க தாங்க மேடம், அவங்க ஸ்கூல் போறாங்க. ஏன்னா வேற இல்லைங்க மேடம், எனக்கு அம்மா இல்ல, மாமனார் மாமியார் அந்த சைடு யாரும் இல்ல. நாங்க எப்பவுமே வீட்டுல தான் இருக்கோம், நாங்க மட்டும் தான் இருப்போம். உங்க வீட்டுக்காரர் எப்போ வந்துட்டு எப்போ போவாரு? அவரு காலையில போறது, அப்புறம் திருப்ப மத்தியானம் லஞ்சுக்கு வர்றது, அப்புறம் நைட்டு தாங்க மேடம். எத்தனை மணிக்கு வருவாரு? நைட்டு 9 o'clock வந்துட்டு ஏதாவது டிஃபன் மாதிரி சாப்பிட்டுட்டு போயிடுவாரு. அப்புறம் திருப்ப நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு அந்த வேலையை பொறுத்து மேடம். மெக்கானிக் வேலைனால டைமிங்லாம் இல்லைங்க மேடம். உங்க கூட அன்பா இருப்பாரா? உங்க தாம்பத்தியம்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் அன்பாதாங்க மேடம் இருப்போம். அதுல இன்னும் சொல்ல போனா அதெல்லாம் எப்பயுமே ஏதோ இருக்கும், அப்படிதான். ரொம்ப போட்டு ஃபோர்ஸ் பண்றதும் இல்ல, ரொம்ப என்னோட தேவை இப்படின்னு திணிக்கிறதும் இல்ல.
சரி கரெக்டா இருக்கீங்கல்ல அது போதும் அப்படின்ற மாதிரி இருக்கோங்க மேடம். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தொணன்னு உங்கள் பிள்ளைங்களை நச்சரிக்கிறதா தோணித்துன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டுக்குங்க. நீங்கள் வந்து நீங்களே நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப ஜாஸ்தி பேசுகிற மாதிரி இருந்தாக்கா கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. ஏன்னா அது ஓவர்லோடிங் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பிள்ளைங்க வந்து அவங்களாவே விலகிடுவாங்க. நீங்கள் விலகலைன்னா கூட ஒரு 14 வயசு வரைக்கும் தான் பிள்ளைங்க என்ன அம்மா சொன்னாலும் கேட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கிட்டேயே வரமாட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு வெறுமையாயிடும். ஸோ அதனால் பிள்ளைகளை வந்து வடிகாலாக உபயோகப்படுத்தக்கூடாது. நமக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் இல்லை அதனால் பேசணும், நமக்கு போர் அடிக்குது அதனால பேசணும், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படின்னு இல்ல, அவங்களே தான் என்கிட்ட நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன். சரி படிக்கட்டும், சரி படிச்சு முடிச்சுட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு என்னனாலும் பண்ணட்டும், நான் சும்மா தான் ஒதுங்கிதான் உட்காந்துருப்பேன். அவங்களே தான் என்கிட்ட வந்து பேசுவாங்க. என் பொண்ணு பத்தாச்சுனால அவளுக்கு அவ்வளவா ஒன்னும். அதாவது பிள்ளைங்க வந்து ஒரு கதை பேசுறது, ஒரு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது வந்து நல்லது. அது வந்து தவறு கிடையாது. அது என்கேஜிங். ஓகே, அது வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் கதை பேசலாம். எல்லாருமா உட்காந்து கதை பேசுறதுன்றது நல்ல விஷயம். இன்னைக்கு அப்படிலாம் நடக்க மாட்டேங்குது வீடுகளில். எல்லாம் பண்றேன். அது வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்களா இண்டிபெண்டா ஏதாவது யோசிப்பாங்க. அப்புறம் நான் இப்படி எதையாவது சொல்லி அவங்க ஒருவேளை நல்ல விதமாவே யோசிச்சாலும் ஐயோ அம்மா அப்படி சொன்னாங்களே அது தப்போ அப்படி சொல்லிட்டு பிள்ளைங்க வேற ஏதாவது அவங்களோட மூளை வளர்ச்சியில இருந்து என்னோட, ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலயே அம்மா இல்லாம சித்தியோட உடம்பு சரியில்லாத பாட்டியோட வளர்ந்த கேரக்டர் நானு. எனக்கு வந்து எப்பயுமே ஒரு பயம் இருக்கும், நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ நம்ம எப்படி இருப்போமோன்ற பயம் இருக்கும். அந்த பயத்தையும் சேர்த்தே நான் அந்த பிள்ளைங்களுக்கு இந்த கதையோட சொல்றதுனால அவங்க யோசிக்கிறதும் கெட்டு போயிருமோன்ற ஒரு பயம். அப்ப நீங்க உங்க ஐடியாஸ் எல்லாம் உங்க பிள்ளைங்க மனசுல போடாதீங்க. அவங்க சொல்றதை மட்டும் கேட்டுட்டு பாராட்டிட்டே இருங்க. நல்லா யோசிக்கிறீங்களே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்க முடிஞ்சதுன்னா அதை பாராட்டிடுங்க. அவங்க நினைக்கிறது எல்லாத்தையும் மாத்தி மாத்தி இது இப்படி இல்லை அது இப்படி இல்லைன்னு ஆர்கியூ பண்ணி மாத்தாதீங்க. அவங்க நினைக்கிறது நல்லா இருக்குன்னா அப்படியாப்பா சரி ஓகேன்னு நினச்சிக்கோங்க. சரியா? ஓகே. எனக்கு அந்த கொஞ்சம் நிம்மதியா இருந்தா கூட நான் கடவுள்கிட்டே நான் அப்பா இன்னைக்குதான் நிம்மதியா இருக்கேன்னு நினைப்பேன் மேடம். அடுத்த செகண்ட் அந்த நிம்மதி வந்து ஒரு நாள் கூட நீடிக்காதுங்க மேடம். அதுக்கு என்ன, அது எதுனாலங்க மேடம்? இல்ல எனக்கு நடக்கிறதே அப்படிதான் நடக்குதா, இல்ல ரொம்ப பெருசா தூக்கி வச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. அது டீப்பாக உங்கள் மனசில் ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து உங்களை பற்றி ரொம்ப ஒரு டிஃபெக்டிவ்னஸ் ஃபீலிங் இருக்குது, தாழ்வு மனப்பான்மை ரொம்ப இருக்குது. ஸோ எப்போயுமே நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளோட நினைவுகள் தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கை. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்மளோட ஃப்ரீக்குவென்சி, நம்மளோட எண்ணங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது. ஸோ நம்ம எதுவாக இருக்கணும்னு நினச்சிட்டே இருக்கோமோ அதோட கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி நிகழ்வுகளே நம்மளுக்கு நடக்கும். நமக்கு ஏதாவது ட்ராஜடி நடக்க போகுது நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா அப்போ நம்மள அறியாமல் அதை தான் நம்ம வந்து ஆசைப்படுவோம். அப்போ அது நடந்துடும். உடனே நினச்சது நடந்துருச்சுல அப்படின்னு நினைப்போம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் உங்களுக்கு இருக்குன்றதை பற்றி கொஞ்சம் கவுன்சிலிங்கில் தான் போய் பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதை நீங்களே என்னோடய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டே இருங்க, உன்னிப்பாக கவனிச்சிட்ருங்க. உங்களோட அறிவு கொஞ்சம் வளர்த்துக்குங்க. படிக்க ஆசை இருந்தால் கொஞ்சம் படிங்க. அப்படி இல்லைன்னா கூட நியூஸு இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களோட தாழ்வு மனப்பான்மை எதனால் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும்.